ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வெஜ் கறி ரோல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுமே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுமே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பொடியாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கட்டும். கேப்சிகம் வதங்கினதுமே பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதுமே இப்போ வேக வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரவுட் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு பொட்டேட்டோ மேஷர் வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வரணும். கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு இது மேலேயே சீஸ் கொஞ்சம் திருவி விட்டுக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம ரோல் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இப்படியே ரோல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி எல்லாம் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணியாச்சு. ஒரு தவாவில் லைட்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச டோஸ்டெல்லாம் ரோல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜ் ரோலெல்லாம் அப்படியே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு குக் ஆனதுமே இப்படி திருப்பி போட்டுடலாம்.
வெஜ் ரோல் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜ் கறி ரோல் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.